அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆக்சுவலாக நான் இந்த வாரத்தில் 2 மெசேஜ் ரெடி பண்ணேன். ஆனால் 2 மெசேஜும் நேற்று உட்காந்து திரும்பி படிக்கும்போது 2 மெசேஜுமே எனக்கு மனசுக்கு நல்ல மெசேஜ் தான். ஆனால் என்னவோ ஆண்டவர் வந்து அதில் நாளைக்கு சொல்லணுன்ற ஒரு உணர்வு கொடுக்கல. அப்போ தற்செயலாக நான் டெய்லி படிக்கிற அந்த போர்ஷன் படிக்கும்போது தற்செயலாக ஒரு வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வாசிங்க. முதல்ல நம்ம வாசித்தோமா அந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வாசல்ல அதில் 26வது வசனம். நீதிமொழிகள் 12:26 773வது பக்கத்தில் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். நல்லா கவனிங்க. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும், நெய்பர்னு போடுற இங்கிலீஷ் அப்படின்னா அவனுக்கு அறிமுகமானவன், அடுத்தவன், அடுத்த வீடு, இல்லை கூட இருக்கிறவன், எப்படி ஏதோ ஒன்று. அவங்கள பார்க்க அவன் யாரா? மேன்மை உள்ளவன், எக்ஸலண்ட்ன்ற ஒரு வார்த்தை. புரியுதா? ஆனால் துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு உயர்வடைவதற்கு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. யாருமே வந்து நம்ம அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. எல்லாருமே என்ன செய்யணும்? வேலையில், படிப்பில், இல்லை செல்வாக்கில், புரியுதா, எல்லா வகையிலும் நம்ம மேலே வரணும் ஆசைப்படுறோம். ஆனால் நல்ல வழியில் வரணும். புரியுதா? பூர்வ பாதைகள் நின்று நல்ல வழி எது என்று பார்த்து அந்த வழியிலே நடவுங்க, அப்போ உங்களுக்கு சமாதானம் இருக்குன்றார் ஆண்டவர். ஆனால் நிறைய பேர் யோசிப்பாங்க குறுக்கு வழியில், இவனை அடித்து நம்ம மேலே வரலாம். அது வரல. அப்படிப்பட்ட வழி அவர்களை என்ன செய்யுமா? மோசப்படுத்தும். புரியுதா? ஆனால் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை. பைபிளில் நிறைய மனிதருடைய வாழ்க்கை நமக்கு பாடமா இருக்கு. யோசேப்பு பாருங்க, எகிப்துக்குள்ள போகும்போது யாரு? அடிமை. புரியுதா? 20 வெள்ளிக்காசுக்கு அவனை இஸ்மவேலர் வாங்கினான். அவனை போய் எகிப்தில் விற்றாங்க. அடிமையாக உள்ளே போகிறான். கடைசியில் அவன் அடைந்த பாடுகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு காலம் வந்தது, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், அங்கே கூட இங்கிலீஷில் பார்த்தா ஒரு வார்த்தை கவர்னர் அப்படின்ற ஒரு வார்த்தை. புரியுதா? அப்போது ஒரு கவர்னர் லெவலுக்கு யோசேப்பு என்ன செய்தான்? உயர்த்தப்பட்டான். புரியுதா? அப்போது அங்கே இருக்கிற எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை பேரை பார்க்கிலும் இந்த ஒரு யோசேப்பு நீதிமான வாழ்ந்தது நிமித்தம் அவன் மேன்மையுள்ளவனாய், சொல்லுங்க, உயர்த்தப்பட்டான். அப்புறம் நீங்கள் எஸ்தர் புக்குக்கு வாங்க. எஸ்தர் புக்கில் ஒரு அந்த அம்மா வஸ்தி, யார்? நான் தான் ஒஸ்தின்ட்டு ஒரு அராஜகம் பண்ணிச்சு. கடைசியில் என்னாச்சு? ராணியாய பட்டத்து ராணியை இல்லாதபடி வஸ்தி தள்ளப்பட்டாள். அப்போது அடுத்த ராணியை செலக்ட் பண்ணணும். அந்த 127 தேசத்துலேருந்து பெண்கள் கொண்டு வராங்க. ஒரு ராஜாவுக்கு ஒரு ராணி எவ்வளோ செலக்ட் பண்ணுறாங்க? 127 தேசம். புரியுதா? இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அவன் ஆண்டான். அப்போ அத்தனை தேசத்தில் எவ்வளோ பெண்களை கொண்டு வராங்க. ஆனால் யாரை குறித்து தேவன் இரக்கம் கிடைக்க பண்ணார்னா, எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் கிருபை கிடைக்க செய்தார், இரக்கம் கிடைக்க செய்தார் ராஜா. புரியுதா? அப்போ அத்தனை தேசத்து மக்கள் அழகான பெண்களை கொண்டு வந்து அவங்கள ரெடி பண்ணி என்னென்னமோ பண்ணி தான் அனுப்புகிறாங்க. புரியுதா? அதுக்காக எஸ்தர் ரொம்ப அழகு அப்படிலாம் இல்லை. புரியுதா? ஆனால் ராஜா யாரை செலக்ட் பண்ணுறாரு? சொல்லுங்க, எஸ்தரை செலக்ட் பண்ணி பட்டத்து ராணியாக உயர்த்தப்பட்டார். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. எத்தனையோ மக்கள் மத்தியில் தேவனுக்கு பயந்து நடக்கிற மக்கள் உயர்த்தப்படுறாங்க. புரியுதா? அதே போல் இங்கே யாரு? தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க. அவன் அதுக்கு முன்னாடியே ஒரு சொப்பனத்துக்கு பதில் சொன்னதால ராஜாவனை உயர்த்துறார். அதற்கு பாருங்க, அந்த ராஜா போயிட்டார். அடுத்த ராஜா வரார். யாரு? தரியு வரார். தரியு வந்து அங்கே அந்த தரியு காலத்தில் அவனுடைய சாம்ராஜ்யம் பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கும். அப்போ அதில் எல்லாத்தையும் ஆளுகை செய்வதற்கு 12 பிரதானிகளை நியமிக்கிறார். புரியுதா? 12 பிரதானிகளில் அதில் முக்கியமானது யாரை வச்சாரா? இந்த தானியேல். ஆனாலும் பொறாமையில் அந்த தானியேலை எப்படியாவது மட்டம் தட்டி அவன் மேலே குற்றம் சாட்டி அவனை இறக்கணும்னு நினைச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் தானியேலோடு இருந்தபடியினால தானியேல் எல்லாத்துக்கும் மேலாக என்ன செய்தான்? சொல்லுங்க, உயர்த்தப்பட. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அப்போ
நீங்க உங்க படிப்பு பெருசு இல்லை, புரியுதா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் ஒன்றும் இல்லை, அதான் தகுதியே. மோசே பாருங்க, எல்லாருக்கும் நல்லா தெரியும். ராஜா வீட்டில் வளர்ந்து எல்லா வகையிலும் தேறின ஒரு மனுஷன். யுத்தம் இருக்கட்டும், ஞானம் இருக்கட்டும், எல்லாத்துலேயும், புரியுதா. 40 வயசுல அவனுக்கு பெரிய ஒரு பலசாலையா இருந்து ஒரு ஆளை அடித்து குழி தோண்டி புதைச்சிட்டான். தன்னுடைய ஜனத்தை அவன் அடிச்சிட்டான்றதால, புரியுதா. ஆனா அப்பா அவனை கூப்பிடல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு திறமை இருக்கும்போது, இல்லைன்னா அந்த ஒரு பலம் இருக்கும்போது ஆண்டவர் அவனை கூப்பிடல. அவன் எங்க போயிட்டாரு? அந்த மீதியான் தேசத்து வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டார். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறார், புரியுதா. போகும்போது பெரிய போர் வீரனை போல போனவர் 80 வயசு, 40 + 40 80 வயசு கோலூன்றி நடக்கிற அந்த ஸ்டேஜில் இப்போதான் ஆண்டவர் கூப்பிட்றாரு, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? எகிப்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களெல்லாம் உன் மூலமா என்ன செய்ய போறேன்? விடுதலை பண்ண போறேன். நல்லா புரியுது நான் சொல்ற, புரியுது. அதாவது நீங்க நினைக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாத, எனக்கு திறமை இல்லை, வாய்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏதோ நினைக்காதீங்க. நீங்க உண்மையா ஆண்டவர் பிள்ளையா இருங்க. உங்களை கர்த்தர் உங்கள் அயலானை பார்க்க, அப்படின்னா உங்களுக்கு அறிமுகமான மக்களை பார்க்கிலும் உங்களை மேன்மை உள்ளவர்களாக கர்த்தர் உயர்த்துவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான, புரியுதா. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். இப்போ யார் நீதிமான் சொல்லுங்க? யார் நீதிமான் சொல்லுங்க? நம்மெல்லாம் பிறக்கும்போது யாரோ நீதிமானா பிறக்கணும். தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பிறக்கும் போதே பாவத்தோட தான் பிறந்திருக்கிறேன். அந்த பாவம் எங்கிருந்து வந்ததுன்னா, ஆதாம்ல இருந்து ரத்தத்தின் ரத்தமா அந்த சந்ததியா பிறந்த இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களுக்குள்ள பாவம் அந்த அவளுக்குள்ள வந்து சேரும், புரியுதா. அந்த பாவத்தோடு நம்ம பிறக்கிறோம். ஆனா எப்படி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்னா, ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:11 யாராவது ஒருத்தர் வாசிங்க. நம்ம முதல்ல நீதிமான் உயர்த்தப்படுவான். யார் நீதிமான்றதுக்கு சொல்றேன். 1 கொரிந்தியர் 6:11. இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். அதாவது பாவத்துல முந்தின பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அநியாயக்கார, அது இது நிறைய இருக்கு. பொருளாசைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், இப்படி நிறைய சொல்லிட்டு நீங்க ஒரு காலத்துல அப்படிலாம் இருந்தீங்க. இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். புரியுதா? அவோ நம்ம பிறக்கும் போதே நீதிமான். அதான் ரோமர்ல சொல்ற, நீதிமான் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். இப்ப யார் நீதிமான்னா? ஆண்டவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலே நாம் என்ன செய்யப்பட்டோம் சொல்லுங்க? கழுவப்பட்டோம். கழுவி அடுத்தது என்ன செய்யறாரு? கொஞ்சம் இன்னும் அதிகமா நம்மளை பரிசுத்தப்படுத்துற. கழுவப்பட்டோம், அடுத்தது சொல்லுங்க பரிசுத்தமாக்கப்பட்டோம். 3வது நாம் என்ன செய்யப்பட்டோம்? இதன் மூலமா சொல்லுங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஆண்டவர் நாமத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து நீதிமான்களா இருக்கிறீங்க, புரியுதா? அப்போ நீங்க மற்றவர்களை பார்க்கிலும் நீங்க எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? மேன்மை உள்ளவர். இன்னும் கூட ஒரு 2 வசனம் வாசிங்க. எது நம்மளை நீதியா மாத்துதுன்னா ரோமர்லயே வாசிங்க. ரோமர்ல 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நம்ம சொந்த வழியில இல்ல, இதை செஞ்சா நீதிமான் ஆயிடலாம், அதை செஞ்சா நீதிமான் ஆயிடலாம். நம்ம சொந்த முயற்சி ஒண்ணுத்துக்கு உதவாது. தேவன் மேல வைக்கிற விசுவாசம், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். ஏன்னா பின்னால 25ஆம் வசனத்துல என்னன்னா கவனிங்க. அதான் அவரை அறிவதற்கு முன்பாக நாம் செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாரோ பொறுத்து கொண்டார். அடுத்தது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவர் தேவன் யார் சொல்லுங்க? அதான் இயேசு சொன்னார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. தேவன் நீதி உள்ளவர். அடுத்தது இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குறவராய் விளங்கும்படி. அப்ப
அப்போ தேவன் நீதி உள்ளவர். எப்போ நம்ம எப்படி நீதிமானா மாறுறோம்னா இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தால். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பாவியை தான் பிறந்தேன், பாவத்துல வாழ்ந்தேன், ஆனா என் பாவத்துக்காக இயேசு என்ன செய்தார் சொல்லுங்க? ரத்தம் சிந்தினார். புரியுதா? அதனால நான் கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இப்போ நான் எப்படி இருக்கிற சொல்லுங்க? நீதிமானாய் இருக்கிறேன். அதில் இன்னொரு வசனம் கூட வாசித்து அது பின்பு போவோம். 4 அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பாவத்தை போக்க நானே இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. நம்ம சொந்த முயற்சினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்னன்னா ஒண்ணு நீதிமானா நம்ம வாழ்வதற்கு பரிசுத்தமா அவர் கீழ்ப்படிந்து நடக்கணும், அது ஒண்ணு. ஆனா சொந்த முயற்சினாலே நம்முடைய பாவ கரைகள் கழுவப்பட முடியாது. ஒருவன் அப்படி ஏதாவது கிரியை செய்யாம பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். புரிய? என்ன விசுவாசம்? இயேசு எனக்காக இந்த உலகத்துல பிறந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், சொல்லுங்க, உயிரோட மரணத்தை ஜெயித்து உயிரோட எழுந்தார். இதை நீ நம்பினா உன் இருதயத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் நீங்கள் என்ன ஆறுங்க சொல்லுங்க? நீதிமான்களாய் மாறுகிறீர்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ நல்லா கவனிங்க, நம்ம எப்படி நீதிமானா மாத்திரம்? இயேசு இல்லாம நீதிமானா நம்மளால என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? மாற முடியாது. இப்போ நம்ம நீதிமான்கள் எப்படியோ ஆக்கப்பட்டோம், அவர் மேல விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம். இப்போ அந்த நீதிமான்கள் அடுத்தவங்களை பார்க்கலும் சொல்லுங்க, திருப்பி அந்த வசனத்துக்கு வாங்க. நீதிமான் தன் அயலாரை பார்க்கலும் சொல்லுங்க மேன்மை உள்ள. இதை நீங்க நினைக்கணும். யாரையும் பார்த்து நீங்களும் அப்படி கூடி குறுகாதீங்க. புரியுதா? நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? அதுக்காக பெருமையா அப்படி பார்க்கணும், அது சொல்லல. புரியுதா? உங்களை நீங்களே ரொம்ப அற்பமாவும் நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறார் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. புரியுதா? இன்னைக்கு ஒரு சில பெரிய ஆளுங்களை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஒரு சில நேரத்தில் அவங்களாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கு, நான் ஒன்றும் இல்லை. புரியுதா? இந்த 2 கொரிந்தியர் நினைக்கல 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் எண்ணப்படுகிறோம், எங்களை விலக பண்ணுகிறோம். புரியுதா? அப்போ நீங்க அவங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு உங்களை நினைச்சு பார்த்து நான் ஒன்றும் இல்லை அப்படி இல்லை. புரியுதா? அவங்கள பார்க்கல உங்களை கர்த்தர் இப்படிதான் வைப்பார் சொல்லுங்க, மேன்மை உள்ளவர்களாய் வைப்பார். புரியுதா? ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப சுருக்கமா அதே 12ஆம் அதிகாரத்திலே ஒரு 5 காரியம். எது நமக்கு ஆண்டவர் இதுல வெளியே போனா நிறைய விஷயம் இருக்கும், ஆனா அந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்திலேயே ஒரு 5 காரியம் என்ன மேன்மை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதல்ல வாசிங்க 3ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் வாசிங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமான்களுடைய வேரோ அசையாது. 12ஆம் வசனத்துல அவன் வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். வேர் உலகத்தில் இருக்கிற அயலாரை பார்க்கலும் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை பார்க்கலும் நீதிமானுடைய வேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? நீதிமானுடைய வேர் சொல்லுங்க அசையாது. நீதிமானுடைய வேர் என்ன செய்யுமா? கனி கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பேர் நிலைச்சிருக்கு. சொல்லுங்க, வாயை திறந்து உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் நிலைச்சிருக்கும். புரியுதா? ஆபேலை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்தினதினாலே. யாராவது வாசிங்க எபிரேயர் 11:3, 11:4, 11:4 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினபடியினால் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் சொல்லுங்க, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் மரித்துட்டான், ஆனா அவனை பத்தி இன்னும் ஆண்டவர் பேச வச்சிருக்கிறார். ஏன்னா தேவன் ஆபேலை குறித்து என்ன கொடுத்தாரா சொல்லுங்க? சாட்சி கொடுத்தார். ஏன்னா அவன் செலுத்தின பலி காயினுடைய பலியை பார்க்கிலும் சொல்லுங்க மேன்மையான பலியை ஆபேல் செலுத்து. புரியுதா? சிறந்த ஸ்பெஷல் தேவனுக்கு பிரியமான
அந்த பலியை செலுத்தினபடியினால புரியுதா, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இரண்டாவது, அவன் மரித்தும் சொல்லுங்க இன்னும் பேசுகிறான். ஆபேலை குறித்து ஆண்டவர் இன்னும் பேச வச்சிருக்கிறார். புரியுதா? அவன் நல்லா கவனிங்க. அவன் நீதிமான் சொல்லுங்க நித்திய கீர்த்தி விடும். அந்த ஒரு வசனம் வாசிக்க, 112 சங்கீதம் 6ஆம் வசனமா, யாரோ ஒருத்தர் வாசிக்க, 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். கீர்த்தினா நேம், நித்திய கீர்த்தி. அவன் பேர் அழியாது. சொல்லுங்க, அவன் பேர் என்ன செய்யாது சொல்லுங்க. இப்ப பாருங்க, இன்னைக்கும் ஆபேல் குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் எழுதி வச்சு இன்னைக்கும் பார்க்குறோம். யோசேப்பு குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அவங்க பேரெல்லாம் ஆண்டவர் நிலைக்க வச்சிருக்கிறார்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. கைகளை வீட்டு கத்திர சூத்திரமான மரித்தும் இன்னும் பேசுகிறான். நீதிமான் சொல்லுங்க நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் வேறு அசையாது, அவன் வேறு கனி கொடுக்கும், அவன் பேர் நிலைத்திருக்கும். புரியுதா? இன்னும் ஒரு சில வசனத்தை நீதிமொழிகள் 10:25 வாசிங்க. நீதிமொழிகள் 10:25. சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திவார். சுழல் காற்று போல அவன் என்ன செய்யறான்? பறந்து போறான். இந்த 1ஆம் சங்கீதத்தில் தானே, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். புரியுதா? அவங்க நிலைச்சிருக்கிறது. ஆனால் நீதிமான் நிலைத்திருப்பான். அவன் பேர் நிலைத்திருக்கும், அவன் கீர்த்தி நிலைத்திருக்கும், அவன் வேறு நிலைத்திருக்கும், அவன் வேறு என்ன செய்யுமா? கனி கொடுக்கும். புரியுதா? அந்த சந்ததியை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து நிலைத்திருக்க செய்கிறார். அதனால்தான் சொல்றாரு எரேமியால, எல்லாருக்கும் தெரிந்த அருமையான வார்த்தை, கர்த்தர் மேல் சொல்லுங்க 17ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். புரியுதா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் வேரை, புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, அந்த தேவனுடைய சத்தியம் என்கிற அவருக்குள்ளாக, புரியுதா, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும்படியாக வேர் விட்டு கனி கொடுக்கிற, அதாவது மழை தாழ்ச்சியான காலத்திலும் கூட தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல. அப்பனா அந்த நீதிமானுடைய வேர் என்ன செய்ய சொல்லுங்க? பலன் கொடுக்கும். நீதிமானுடைய வேர் சொல்லுங்க, நீங்க உங்க குடும்பத்துக்கும் பலன் கொடுப்பீங்க, அநேக மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ள மக்களாக வாழ்வீங்க. கை வீதி கத்திர சூத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கையில வைத்து கத்திர சூத்திரம். அப்ப நீதிமானுக்கு முதல் மேன்மை என்ன சொல்லுங்க? அவன் வேர் பலன் கொடுக்கும், அவன் வேர் கனி கொடுக்கும், அவன் வேறு அசையாது, அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். புரியுதா? அவன் பேர் நிலைத்திருக்கும். புரியுதா? 2வது 7ஆவது வசனம், அதிலே எல்லாமே அந்த நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் தான். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். நீதிமானுடைய வீடு நிலைத்திருக்கும். நல்லா கவனிங்க. முதல்ல வேர். புரியுதா? வேர்னா உங்க வாழ்க்கை, இல்லைன்னா உங்க சந்ததி கூட சொல்லலாம். வேர் அதுக்கு நிலைத்திருக்கும், கனி கொடுக்கும். புரியுதா? இங்க 2வது சொல்றாரு, அவனுடைய வீடு சொல்லுங்க, அவனுடைய வீடு என்ன செய்யுமா? நிலை நிற்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள், நீதிமானுடைய வீடு சொல்லுங்க நிலைத்திருக்கும். அதிலேயே நீதிமொழிகளே இன்னொரு வசனம் வாசிங்க, 14:11. 14:11. துன்மார்க்குடைய வீடு அழியும், துன்மார்க்குடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ சொல்லுங்க செழிக்கும். ஓ, நீதிமானுக்கு ஒரு கூடாரம் தான் இருக்குது. புரியுதா? துன்மார்க்கனுக்கு ஒரு வீடு. எது ஸ்ட்ராங்கு சொல்லுங்க? எது ஸ்ட்ராங்கு? கூடாரம் ஸ்ட்ராங்கா, வீடு ஸ்ட்ராங்கா? சொல்லுங்க, எது ஸ்ட்ராங்கு? வீடு தான் ஸ்ட்ராங்கு. அப்போ அவன் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு வீட்டை கட்டினா கூட அந்த வீடு என்ன செய்யாது? நிலைத்திருக்காது. துன்மார்க்கன் அப்படி இருக்கிறான். நீதிமான் ஒரு பெரிய வீட்டை கட்ட முடியல, ஒரு கூடாரத்தை தான் அவனால கட்ட முடியுது.
அதனால அன்னைக்கு அந்த பழைய ஏற்பாடு காலத்துல மனிதர்கள் கூடாரங்களில வாசம் பண்ணினார். எபிரேயர்ல எடுத்து படிச்சு பாருங்க. ஆபிரகாம் கொண்டு எல்லாரையும் சொல்றார், அவர்கள் இந்த உலகம் எங்களுக்கு பொருட்டானது அல்ல என்று சொல்லி கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். புரியுதா? அப்போ நீதிமான் ஒரு கூடாரத்தை கட்டினா கூட அந்த கூடாரம் என்ன செய்யுமா சொல்லுங்க? செழிக்கும், நிலைத்திருக்கும். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? 92ஆம் சங்கீதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது நாம் அந்த வாழ்க்கை குறித்து, துன்மார்க்குடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி. புரியுதா? இங்க என்ன சொல்ற? வீடுன்ற அது அழியும், இந்த வீடு நிலைத்திருக்கும். 92ஆம் சங்கீதத்தில் அந்த துன்மார்க்குடைய வாழ்வை நான் காணும் போது துன்மார்க்குடைய செழிப்பு எப்படி இருக்குதா? புல்லை போல சீக்கிரமா செழிக்கிறான். 7ஆம் வசனம் 92:7 யாராவது வாசிங்க. சங்கீதம். புல்லை போல தழைத்து, புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். சீக்கிரமா வளரும் புல்லு, அது சீக்கிரமா என்ன செய்யுது? அழிந்து போகிறது. அது என்றென்றைக்கு அவர்கள் அழிந்து போவதற்கு ஏதோ. அந்த வீடு ரொம்ப ஓகோன்னு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கும், ஆனா காணாம போயிடும். அதே போல நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? 12ஆம் வசனம் அதிலே நீதிமான் சொல்லுங்க, பழைய போல செழித்து, லீபனோனில் கேதுருவை போல பனை செழிக்கும். பனையில தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பனை மரத்துல வேஸ்டேஜே கிடையாது. இன்னைக்கு அந்த பனை மரத்தை கவர்மெண்ட் வந்து அழிக்கக்கூடாதபடி பாதுகாக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? பனை மரத்தை யாரும் இல்லைன்னு செய்யணும், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அது அழிக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நான் அந்த சவுத் சைடு ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கேன், பார்த்தா நிறைய வீடு வந்து பனை மரத்தை தான் கட்டியிருப்பான். நம்ம ஊரில் தான் இங்கே தேக்கு மரம் வாங்க, அதை வாங்க, இதை வாங்கு, அங்கெல்லாம் பார்த்தா பனை மரத்தில் தான் வீடு கட்டுறான். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, அதில் வேஸ்டேஜே கிடையாது, எல்லாமே ப்ரோஜனம். ஆனால் அது சீக்கிரமாக வளராது. புரியுதா? அது ஒரு டைம், ஒரு வருஷ கணக்கில் காலம். ஆனால் துன்மார்க்கர் சீக்கிரமா ஓஹோன்னு வந்துடுறான், புல்ல மாதிரி சீக்கிரமா வளருது. திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாள் மழை பெஞ்சா பார்த்தா பச்சை விசேன்னு இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தா அது என்னாச்சு? வாடி கருகி ஒன்று இல்லாமல் போகும். புரியுதா? அப்போ இந்த செழிப்புக்கும் அந்த செழிப்புக்கும் வித்தியாசம் என்னன்னா, அது நிலைத்திருக்காது. இது என்ன செய்ய சொல்லுங்க? நீதிமானுடைய வீடு சொல்லுங்க, வாழ்க்கை நிலைத்திருக்கும். இதை எப்படி ஆண்டவர் அதை விளங்க பண்றாருன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23 நீங்க படிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல், கற்பாறையிலே அஸ்திபாரம் போட்டு கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருவெள்ளம் வந்தது, காற்று அதன் மேல் வீசினது, அதன் மேல் வீசி மோதின போதும் அந்த வீடு என்ன செய்தது சொல்லுங்க? நிலைத்திருந்தது. அடுத்தால சொல்றாரு, துன்மார்க்கன் நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காதவன் எப்படிப்பட்டவனா? மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனை போல் இருந்தார். பெருவெள்ளம் வந்தது, காற்று மோதனோட அந்த வீடு விழுந்தது, அழிந்தது. கை வைத்து கத்துற சூத்திரமான. அப்ப நல்லா கவனிங்க, யார் வீடு நிலைச்சிருக்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க வரும்போது புரியுதா? கேட்கறது பெருசுல, கேட்டதை ஃபாலோ பண்ணும், கீப் அப் பண்ணும். புரியுதா? சொன்ன வார்த்தைகளை கேட்டு சொல்லுங்க, அதன்படி வாயை திறக்க மாட்டீங்களா? அதன்படி செய்கிறவன் எவனோ. அதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே நீர் எங்க தெருவில் போதரகம் பண்ணீங்களே, புரியுதா? அதை கேட்டோம் இதை கேட்டோம், நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், அற்புதம் செஞ்சோம், பிசாசை துரத்தணும், புரியுதா? இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவாரா? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போ. நீங்க யாரும் எனக்கு தெரியாதுங்க. ஓ, யார ஆண்டவர் விசேஷப்படுத்துறாங்க? நான் சொன்ன வார்த்தையை கேட்டு சொல்லுங்க, அதன்படி செய்கிறவங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கணக்க கேட்பாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க? கேட்பாங்க. நீங்க எவ்வளவு கேட்குறீங்க உங்கள்கிட்ட கேட்பாரு. இது இவ்வளவு கேட்டியே, நீ என்ன பிரயோஜனமா இருந்த எனக்கு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நான் எந்த வகையில் பிரயோஜனமா இருந்த சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பிரயோஜனமா இருக்கணும், கேட்பார் ஆண்டவர். புரியுதா? ஒன்றும் இல்லை, இயேசு அங்கே இருக்கிறாரு அப்படின்ன உடனே தெரிஞ்ச உடனே அந்திரேயா என்ன பண்றாரு? போய்
தன்னுடைய சகோதரன் பேதுரு கூப்பிட்டு வர்றார், மேசியாவை கொண்டோம் வந்து பாரு அப்படின்ட்டு. புரியுதா? அப்போ நீங்க எத்தனை வருஷமா கேட்குறீங்க, எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்க? புரியுதா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். எத்தனை பேரை கூப்பிட்டு வரீங்க? நாங்கள் வர்றதே பெரிய விஷயம். புரியுதா? இப்படி இல்லை. உங்கள் வீடு நிலைத்திருக்கணும், உங்கள் குடும்பம் நிலைத்திருக்கணும், உங்கள் சந்ததி நிலைத்திருக்கணும், உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்கணும். நான் சொல்லுங்க, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு வாயை திறக்க மாட்டீங்களே, அதன்படி வாயை திறக்க சொல்லுங்க. அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் வீடு சொல்லுங்க நிலைத்திருக்கும். 2 பார்த்தோமா? வேர் கனி கொடுக்கும், வீடு நிலைத்திருக்கும். 3வது அதிலே 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம், துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான். நீதிமான் என்ன செய்வான் சொல்லுங்க? நெருக்கத்திலிருந்து. என்ன நெருக்கடி வந்தா நெருக்கம் வரும். 34ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, நீதிமானுக்கு வரும் சொல்லுங்க துன்பங்கள் அநேகமாய். அப்பா, நீதிமான வந்தா துன்பம் வருமா? தெசலோனிக்கேயர்ல நினைக்கிற ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, நல்லா கவனிங்க. அன்றியும் தெரியுமா? அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இதை கேட்டு பயந்து தேவபக்தியா நடக்க மனசா இருந்தாலே நமக்கு துன்பமா? அப்ப தேவபக்தியா நடக்க இஷ்டம் போல போயிட்டா? புரியுதா? நடக்க மனதாயிருந்தால் அது கொஞ்சம் துன்பம் தேடி வரும். ஆனா அதெல்லாம் நீங்க நினைச்சிருக்கணும், அதான் முக்கியம். துன்பத்தை கண்டு ஓடாதீங்க, நினைச்சிருக்கணும். புரியுதா? ஆனா இஷ்டம் போல் வாழ்கிறவர்கள் அழிக்கப்படுவார். அந்த வசனம் வாசிங்க. நோட் பண்ணல, நான் எடுக்கிறேன். சரி, நான் நோட் பண்ணல. சரி, நல்லா கவனிங்க. அப்போ அதுக்காக அதுக்கு பயந்துக்கிட்டு துன்மார்க்கமா இல்லை இஷ்டம் போல உலகம் போற போக்குல நான் வாழணும்னு நினைச்சிருந்தா, புரியுதா, அவர்கள் ஆக்கினைக்கு உட்படுவார்கள். கைகளை வைத்து கத்திர சூத்திரம் மூலமா. இப்போ இங்க என்ன பார்க்கிறோம் சொல்லுங்க, கவனிங்க. அவர்கள் நெருக்கத்திலிருந்து என்ன செய்வார்கள்? அந்த 34ஆம் சங்கீதம், புரியுதா? நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் பயந்துராதீங்க. அந்த துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் சொல்லுங்க அவனோடு இருந்து அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை என்ன செய்வார் சொல்லுங்க? விடுவிப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா. நெருக்கத்திலிருந்து நீங்குவான். 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகளிலே 11:8 வாசிங்க. 11:8, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வரும். நீதிமான் என்ன செய்வான சொல்லுங்க? நெருக்கத்திலிருந்து நீங்குவான். என்ன வகையால வந்தாலும் சரி, புரியுதா? ஆனா அவன் இருந்த இடத்துல யார் வந்து நிற்பானா? துன்மார்க்கன் வந்து நிற்பான். அப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பயப்படாதீங்க. புரியுதா? நீங்க பயப்படாதீங்க. ஆனா நீங்க நீதிமான ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா நடந்தா அவன் நினைச்ச சதியில அவனே அகப்படுவான். அதான் அர்த்தம். அவன் இருந்த இடத்துல இவன் வருவான். புரியுதா? துன்மார்க்கன் என்ன சதி பண்றானோ அந்த சதியில அவனே அகப்படுவான். அப்படித்தானே? எஸ்தர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மொத்தேகன் நல்ல ஒரு மனுஷன், ஆனா ஆமான் பெருமை எல்லா மக்களும் மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சு சதி திட்டம் போட்டான். புரியுதா? ராஜா மோதிரத்தை வேற கொடுத்துட்டாரு, நீ என்ன வேணாலும் எழுதிக்கிறா அப்படின்னு. புரியுதா? கடைசியில இந்த ஒரு ஆமான் இந்த மொத்தேகா மேல பொறாமப்பட்டு அவனை அழிக்கணும்னு நினைச்சு 50 முழ உயரம், புரியுதா, தூக்கு மரத்தை செஞ்சு இந்த ஊரை சூசான் நகரமே என்ன செய்யணும், அந்த மொத்தேகா தூக்குல தொங்குறத பார்க்கணும்ட்டு சதி திட்டம் போட்டு அது கையெழுத்து வாங்க போறான். கடைசியில பார்த்தா நிலைமையை ஆண்டவர் மாத்துறார். எவனை இறக்கணும்னு நினைச்சானோ அவன் வாயாலே மொத்தேகாய அந்த பட்டத்து குதிரை மேல உட்கார வச்சு ராஜா மேன்மைப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே கனம் பண்ணப்படும் சொல்ல வச்சார். அதுக்கு மேல ஒண்ணு நடந்தது. எந்த தூக்கு மரத்துல மொத்தேகாய தொங்க வைக்கணும்னு ஆமான் நினைச்சானோ அதே 50 முழம் உயரம் 100 அடி கிட்டத்தட்ட உயரத்துல அந்த ஆமானே ஆண்டவர் தூக்கி போட வச்சார். புரியுதா? அதனால நல்லா கவனிங்க,
நெருக்கத்தை பார்த்து பயந்து ஐயோ இப்படிலாம் வந்துன்னா நான் பயமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. புரியுதா? ஆண்டவருக்காக நிலைச்சி நில்லுங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை நெருக்கம் வந்தாலும் யார் அதை உண்டு பண்ணாங்களோ அந்த வார்த்தை மறக்காதீங்க. அவன் இருந்த நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்துல எவன் பண்ணாலும் அவன் வந்து நிற்பான். புரியுதா? நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுதலையாவான். அடுத்தது 4வது 21ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். சொல்லுங்க, நீதிமானுக்கு என்ன வராது? சொல்லுங்க, ஒரு தீங்கு வராது, ஒரு கேடு வராது. வாயத்தர் சொல்லுங்களேன், சொல்லுங்க நான் நீதிமான். வாயத்தர் சொல்லுங்களேன் நான் நீதிமான், எனக்கும் என் குடும்பத்துக்கும் சொல்லுங்க ஒரு கேடு வராது. சொல்லுங்க, ஒரு தீங்கு என்ன அணுக முடியாது. நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் யார்? ஒரு வசனம் வாசிங்க, அதாவது புரிய. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9லிருந்து யாராவது வாசிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்கிறோம். யாராவது ஒரு தீமை செஞ்சா அவன் பண்ணா நான் பண்ண ரோமர்ல சொல்றார். புரியுதா? தீமைக்கு தீமை செய்யாத, தீமைக்கு நன்மை செய். உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன செய்? புசிக்க ஆகாரம் கொடு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தான் சொல்றார். புரியுதா? அப்போ தீமைக்கு தீமை பண்ணாத படி நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி உங்களை அழைத்தார். சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் தான் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். ஆனா நீங்க உலகம் பண்ற மாதிரி நானும் பண்ணுவேன், அவன் பண்ணதுபடி நான் ஈக்குவலா பண்ணுறேன்ட்டு நீங்க நிக்காதீங்க. பொறுத்து கொள்ளுங்க. நீங்க அவங்கள சபிக்காம ஆசீர்வதிங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கை வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா சொல்றாரு, நீதிமானுக்கு ஒரு கேடு ஒரு தீமையை செய்ய முடியாது. அடுத்த சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கு. நல்லா கவனிங்க, எங்க கவனிங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் தீமை செய்யணும்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியாதோ? அநேக தடவை உங்களுக்கு தெரியாம தான் நடக்குது. அப்போ எவனோ ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா பிளான் பண்றான்னா நீங்க பயப்படாதீங்க. இதை யார் பார்க்கிறாரு? கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய முகம் சொல்லுங்க அவனுக்கு விரோதமா இருக்கு. அடுத்தது சொல்றாரு, நீங்கள் 13 வாசிங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீ நன்மையே நினை. பின்னால் அது சொல்ற, நீ நன்மையே செய்து கொண்டே இரு. உனக்கு விரோதமா ஏதாவது தீமை செய்யணும்னு நினைச்சா அந்த தீமையில அவனே அகப்படுவான். ஒருவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, தீமை செய்ய முடியாது. யோசேப்பு நல்ல ஒரு மனுஷன் இல்லை, ஆனால் ஒரு சொப்பனம், சின்ன 17 வயசுல சொப்பனத்தை சொல்றார். நீங்கள் அறுத்த அரிக்கட்டெல்லாம் சாஞ்சி இருந்தது, என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. புரியுதா? அடுத்தது இந்த நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன்லாம் என்ன வணங்குச்சு அப்படின்னோடனே ஒரே பொறாமை. புரியுதா? என்ன ஆச்சு? இவனை ஏதாவது பண்ணணும்ட்டு தீமை செய்ய நினைச்சான், பிளான் பண்ணான். முதல்ல என்ன பண்ணாங்க? கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க? குழியில் போட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க? அதுவும் முடியாமல் கடைசியில் வித்து போட்டாங்க. புரியுதா? ஆனால் இது தேவனுடைய பிளான். இது யாருடைய பிளான் சொல்லுங்க? தேவனுடைய பிளான். ஏன்னா எகிப்தில் ஒரு காலத்தில் ஒரு பஞ்சம் வரப்போகுது. அந்த பஞ்சத்தில் யோசேப்பு போய் அந்த ஊருக்கு ஒரு நன்மை செஞ்சு பிளான் பண்ணி பஞ்சத்தில் உயிர்களை காப்பாற்றணும்ட்டு திட்டம் போட்டதால அடிமையாக அங்கே கொண்டு போறாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புரியுதா? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 13 வருஷம் பாடுபட்டாரு. புரியுதா? அங்கே உயர்த்தப்பட்டார். அதான் சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை என்னவா மாத்தினார்? சொல்லுங்க, நன்மையாய் முடிய பண்ணினார். அதனால தீமையை பார்த்து பயப்படாது. உங்களுக்கு ஒரு விரோதமா யாரை என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள, தீமை செய்ய முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. யார் என்ன பண்ணாலும் பயப்படாதீங்க.
ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் உங்களை காக்கிறவர். அதான் ரோமர்ல சொல்றார். புரியுதா? அன்றியும் சொல்லுங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் சொல்லுங்க நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிற. தீமையே ஒருவேளை பிளான் பண்ணாலும் உங்களுக்கு கத்துறத நன்மையாய் முடிய பண்ணுவார். கடைசியா ஒரு காரியம், இதெல்லாம் 4 விஷயம் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க? அவனுடைய வேர் கனி கொடுக்கும், 2வது வீடு நிலைத்திருக்கும், 3வது நெருக்கத்திலிருந்து நீங்குவான், 4வது தீமை செய்ய முடியாது, 5வது இந்த 4 நமக்கு வேணும்னா 1 நம்ம கிட்ட இருக்கணும். 5ஆம் வசனம் வாசிங்க. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். நல்லா கவனிங்க. அவன் ஏன் நிலைக்கல? அவன் எண்ணமெல்லாம் எப்படி இருக்குது? துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன? வாசிங்க, திரும்பி சொல்லுங்க. சூதானவை. ஆனா நீதிமானுடைய நினைவு சூதானவைகள் அல்ல. என்ன சொல்லுங்க? நியாயமானவைகள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அதனால நல்லா கவனிங்க. நீங்க நல்லதையே நினைங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன், நல்லதையே நினைங்க, உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீதிமானுடைய நினைவுகள் நியாயமான. அதனால தான் அந்த யாரு நோவா காலத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. மனுஷனுடைய யோசனைகள் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாய் இருந்தது என்று கண்டு அவர்களை உண்டாக்குவதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? மனஸ்தாபப்பட்டார். ஆனால அன்னைக்கு இருந்த மனுஷன் முழுசா அழித்தை நினைத்தார். ஆனா அந்த சந்ததியில ஒரு நீதிமானுடைய குடும்பம், நோவா குடும்பம் இருந்ததால அதை 8 பேரை கர்த்தர் காப்பாற்றினார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ அவனுடைய யோசனைலாம் சூது. திருப்பி அந்த வார்த்தை சொல்றேன். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல புரியுதா? அந்த யோசேப்பு சகோதரர்கள் எங்க போனாங்களும் தெரியலன்ட்டு அப்பா அனுப்புறாரு. தோத்தான்ல இருக்கிறான்ட்டு ஒருத்தர் சொல்றான்னு தோத்தானுக்கு தேடி போகும்போது தூரத்துல வரும்போது அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டது. அங்கிருந்து இங்க அவங்க கிட்ட வரதுக்குள்ள பிளான் பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஸ்பீடா பிளான் பண்றான் பாரு. அவன் இங்க வர்றதுக்குள்ள சொப்பனகாரன் வரான். அவனை அச்சு கொண்டு என்ன செய்யலாம்? குழியில போட்டுலாம். அதுக்கப்புறம் அவன் சொப்பனெல்லாம் கனவுலாம் அதுல தரிசனம்லாம் எப்படி நடக்குது பார்க்கலாம். எவ்வளோ வேகமாக சூது, எவ்வளோ வேகமாக தீமையான யோசனைகள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சொல்லுங்க வாயை திறந்து, நீதிமானுடைய நினைவுகள் சொல்லுங்க நியாயமானவைகள். கடைசியில் அதே மனிதர்கள் வந்து காலில் விழுறாங்க. காலில் விழுந்து எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்களெல்லாம் மன்னிக்கணும்னு சொன்னார், அதனால் நாங்கள் செஞ்ச தப்புதத்தை பெருசாக நினைக்காத, மனசில் வைக்காதன்ட்டு காலில் விழுந்து சொல்லும்போது அப்போதான் யோசேப்பு சொல்கிறான். அந்த முதல்ல சொன்னது, தீமை செய்ய நினைச்சிங்க, கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். பின்னால் ஒரு வார்த்தை சொல்கிறான், அவர்களுக்கிடத்துல பட்சமாய் இருந்து ஆறுதலாய் பேசினான். வாயத்தில் சொல்லுங்க, எப்படி பேசினானா? நினைச்சிருந்தா அவன் பழி வாங்கியிருக்கான், அப்பா கூட இல்லை கேட்கறதுக்கு. புரியுதா? ஆனால் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் நினைத்து எப்படி பேசினா? வாயை தருங்க, எப்படி பேசினா? பட்சமாய், எப்படி? ஆறுதலாய். புரியுதா? நல்லா கவனிங்க. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி இருங்க, புரியுதா? ஆனா உங்களுக்கு விரோதமாக என்ன நினைத்தாலும் அது ஒன்றும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணும். புரியுதா? அந்த 4 ஆசீர்வாதம் பார்த்தோம். அது 4க்கு கீ எது தெரியுமா? நம்ம நினைவுகள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? உண்மையா, நியாயமா. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். அடுத்தவங்க எப்பேற்பட்டாலும் பயப்படாதீங்க. நீங்க அவங்களோட சிறந்த நிலைமையில கர்த்தரை உயர்த்துவார். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானுடைய வீடு நிலைத்திருக்கும், நீதிமான் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆவான், நீதிமானுக்கு ஒரு தீங்கு ஒரு கேடு வராது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சிந்தனைகள், நினைவுகள் நியாயமா இருக்கணும். சதி இருக்கக்கூடாது. புரியுதா? தந்திரம், வஞ்சகம் இது நம்முடையதல்ல. யாராவது உங்களுக்கு ரூபாய் ஏதாவது செஞ்சா கூட நீங்க அப்படி யோசிக்காதீங்க. புரியுதா? அந்த சதி, அப்படிப்பட்ட தந்திரமான யோசனை கர்த்தர் வெறுக்கிறார். அது சாத்தானுடைய புத்தி. காட்டு அந்த ஜீவன்களுக்குள்ள சர்ப்பமானது எப்படி இருந்துதான்? தந்திரம் உள்ளதா இருந்ததுன்னு தான் அந்த மனிதனை ஏமாத்தி பாவம் செய்ய வச்சது. அதனால அந்த வஞ்சகமான யோசனைகள் நமக்கு வேணாம்.
நம்முடைய நினைவுகள் சொல்லுங்க, பொல்லாத நினைவுகள் அல்ல, நியாயமான நினைவுகள். எப்பவுமே நல்லதையே நினைங்க, உங்க வாழ்க்கையிலே நல்லதே நடக்கும். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி தகப்பனே, நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறீர். நீதிமான்களுக்கு வருகிற எத்தனை ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் அனுக்கிரக செய்வீராக. நீதிமானுடைய சந்ததி வேர் நிலைத்திருக்கும் சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக, அவருடைய வீடு நிலைத்திருக்கும் என்று சொன்ன வார்த்தைக்காக, அவன் நெருக்கத்திலிருந்து இக்கட்டிலிருந்து நீங்குவான், விடுதலை செய்வீர் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது, ஒரு கேடும் அவனை அணுகாது சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நினைவுகள் எப்போதும் ஆண்டவரே உத்தமமான நினைவுகள், ஆண்டவரே சத்தியமான நினைவுகள், நியாயமான நினைவுகளாக இருந்து எப்போதும் எங்கள் மனதில் நல்லதையே யோசித்து நல்லதையே செய்ய எங்களுக்கு அனுக்கிரக செய்யுங்க. வதையாவரை கத்திரபடியாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.